ஓகே, டேர்ம் வந்து இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஆடிட்க்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவில் வந்து எல்லா வருஷமும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா ஒரு கம்பெனிலன்னு கேட்டால் நடக்காது. ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு நடக்குமா, எவ்ரி 1 இயர்க்கு நடக்குமா, நடக்காது. எப்போ நடக்கும், எப்போயாவது கம்பெனிக்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ் மேலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் மேலேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் போர்ட் ஆஃப் டைரக்டர் மேலேயோ யார் மேலேயாவது ஒரு டவுட் வரும். ஒரு ஃப்ராட் வந்து அந்த இடத்துல நடந்திருக்குன்னு வந்து ஒரு அலிகேஷன் வரும். ஓகே, அந்த அலெஜ்டு ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்காக யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவோம். அந்த எக்ஸ்பர்ட் வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பார், யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, என்ன, ஏதோ ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி. அதுதான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷனும் ஆடிட்டும் ஒன்றான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆடிட் அப்படிங்கிறது வந்து உள்ள ஆடிட்டர் வரும்போது இந்த இடத்துல ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன் பார், உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னா வரமாட்டார். ஆடிட்டர் உள்ளே வரும்போது எப்படி வருவார்னா, ஓகே இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம், எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதோட உண்மைத்தன்மையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹில் கிவ் த ரிப்போர்ட். அவ்வளோதான் அவரோட ஐடியாவே. அதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரிஃப்ளெக்ட் பண்ணதான் பார்க்குறது மட்டும் தான் அவரோட ஐடியாவே. ஓகேவா? ஸோ அவர் உள்ளே வரும்போதே இந்த இடத்துல ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கும், இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அப்போலாம் வரமாட்டார். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் அப்படி கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உங்களோட ப்ரிமைசஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணமே மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு ஃப்ராடை மோப்பம் பிடிச்ச அந்த வாசனை எங்கேந்திரா வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உள்ளே வரும்போது எங்கள் ஃப்ராடை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும் அவருக்கு. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உள்ளே வரும்போதே உங்கள் எல்லோரும் எப்படி பார்ப்பார் தெரியுமாங்க? அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொருளை காணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேயே 5 பேர் தான் வேலை பார்க்குறீங்க. அந்த 5 பேரில் நீங்கள் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வரும்போது நீங்களும் அக்யூஸ்டு தான், ப்ரைம் அக்யூஸ்டு நீங்களாக கூட இருக்கலான்ற கண்ணோட்டத்தில் தான் உங்களை பார்க்கவே செய்வார். ஆனால் ஒரு ஆடிட்டர் உள்ளே வந்து ஆடிட் பண்ணும்போது உங்களை பார்க்கும்போது ஒரு ப்ரைம் சஸ்பெக்ட் மாதிரிலாம் பார்க்க மாட்டார். புரியுதா? அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உள்ளே வரும்போது எல்லாரும் அவருக்கு ப்ரைம் சஸ்பெக்ட் தான். எல்லாரையும் அவரோட ரேடாரில் வச்சுருந்து யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். பட் ஆடிட்டர் இஸ் வெரி 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 கூல், சில் அவுட். அவர் உள்ளே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வெதர் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு பார்ப்பார். மேம் அதுக்கு நான் ஆடிட்டர்னா என்ன சப்பையா? உள்ளே வந்து அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாரா? அவர் வந்து ஃப்ராட் இருந்தால் கூட கண்டுபிடிக்க மாட்டார் போல இருக்கே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னா அப்படிலாம் சொல்லலை. உள்ளே வருவார், வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவார். அவரோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் அவரோட அந்த ஒரு ப்ரொஃபஷனல் அந்த ஒரு காம்பிடன்ஸை வச்சு அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சுன்னா கூட அதை அலசி ஆராய்ஞ்சு ஃப்ராட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவார். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆடிட்டர் உள்ளே வரும்போதே உங்களெல்லாம் ப்ரைம் சஸ்பெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ப்ரைம் சஸ்பெக்டாக பார்த்துக்கிட்டே உள்ளே வரமாட்டார். பட் அவரோட மைண்டை ரொம்ப ஓப்பனாக வச்சுப்பார், ரொம்ப வைடாக வச்சுப்பார், ஸ்கெப்டிக்கலாக வச்சுப்பார். ஸ்கெப்டிக்கல் என்னன்னா எப்போவுமே அலர்ட் மோட்லேயே வச்சுப்பார். நம்ம வந்து எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் நம்பிடக்கூடாது. நம்ம வந்து எப்போதுமே வந்து எந்த இடத்துல வேணால் தவறுகள் நடக்கலாம், ஓகேவா, அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அலர்ட் மோட்லேயே இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிப்பார். அப்படி தான் அவரோட மைண்ட் செட், அப்படி தான் அவரோட ஆப்ரேட்டிங் மோடே அப்படி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம்னு சொல்லுவோம். எதுவுமே ஸ்கெப்டிக்காக பார்க்கணும், எல்லாமே வெளுத்ததெல்லாம் இது கரெக்டாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், கரெக்டாக தான் அவர் அந்த அக்கௌண்டண்ட்டாக எனக்கு 3 வருஷமாக அவரை தெரியும், அவர் போட்ட கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்த உடனே பக்காவாக நம்ப மாட்டார். அவர் எல்லா இடத்துலையும் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் கொடுப்பாரு. எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபஸ்ட் ஹேண்ட் கொடுத்த உடனே அப்படியே எக்ஸாக்டாக நம்பணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன என்னடா இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு ஓவர் பர்ஃபெக்ஷனிசமாக பார்த்தாலும் அவருக்கு ஒரு டவுட் வரும். கேஆட்டிக்காக நீங்கள் ரொம்ப மெஸ்ஸியாக உங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு டவுட் வரும். அவருக்கு எந்த இடத்துல டவுட் வந்தாலும் உடனே அதை என்ன பண்ணுவார், இன்டெப்த்தாக பார்த்து செக் பண்ணுவார். ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதனோட ஐடியாவே டிஃப்ரெண்ட்டு. ஆடிட் அப்படிங்கிறது வந்து வருஷம் ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். இன்வெஸ்டிகேஷன் அப்படி கிடையாது. ஆடிட்டர் உள்ளே வரும்போதே ஃப்ராட் நடந்திருக்குன்ற அபிப்பிராயத்தில் வரமாட்டார். பட் உள்ளே வரும்போது ஓப்பன் மைண்டடாக வருவார், ரொம்ப ஸ்கெப்டிக்காக வருவார், ரொம்ப அலர்ட் மோடில் இருப்பார். எதையுமே எடுத்த உடனே 100% உண்மை நம்பிட மாட்டார். எல்லாத்துலேயுமே உள்ளே ஏதாவது ஒன்று இருக்கலாங்கிற அந்த ஒரு ஓப்பன் மைண்டட்னஸில் ஆடிட் பண்ணுவார். ஓகேவா? இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடிட் வெர்சஸ் இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சிருந்தாலே தாராளமாக போதும். சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.